தேவனுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நாம் எடுத்துக்கொண்ட சங்கீதம் 31 சங்கீதம் 31 வேதம் 1 வசனத்திலே வசனம் சொல்கிறது, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். தாவீது சொல்கிறார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவியும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அவர் சொல்கிறார் 3 வசனத்திலே, என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். பிரியமானவர்களே, ஆண்டவர் தாவீது சொல்கிறார், என்னை நீர் நடத்தி அருளும். இன்னைக்கு யார் நடத்திட்டு இருக்காங்க? யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்மளை யார் நடத்திட்டு இருக்காங்க? பிரியமானவர்களே, ஏசப்பாவை, நம்முடைய கரத்தை, ஏசப்பாவின் கரத்தை அவருடைய கரம் நம்முடைய கரத்தை பிடிக்கும் போது நாம் வழி தப்பி போக மாட்டோம். ஏசப்பாவின் பாதத்திலே நாம் விழ வேண்டும். நம்முடைய எல்லா காரியங்களையும் ஏசப்பாவின் இடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, 5 வசனத்திலே, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அவர் சொல்கிறார், தாவீது சொல்கிறார், உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 7ஆம் வார்த்தை. லூக்கா 23 46 வசனத்திலே, பிதாவே உம்முடைய கரங்களில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அவருடைய மரணத்திற்கு முன்பாக சொல்லப்பட்ட இயேசுனுடைய வார்த்தைகள் இவைகள். இந்த வார்த்தைகள் உண்மையான விசுவாசிகளால் அவர்கள் மரிக்கும் தருவாயில் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவைகள் தேவனை சார்ந்திருப்பதையும் தேவன் தமது மக்களுக்கு செய்யும் நன்மைகள் மீது விசுவாசம் கொள்வதையும் வெளிப்படுத்துகின்றன. பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் அவர் சொல்கிறார், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே 7ஆம் வசனத்திலே, உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழுவேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்மா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். பிரியமானவர்களே, அவர் சொல்கிறார், சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். பிரியமானவர்களே, வேதத்திலே சத்துருக்களால் அவர் சொல்கிறார், சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என்று சொல்லி வேதத்தை நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்கிறார், சத்ரு கையில் என்னை ஒப்புக்கொடாமல். சத்துருக்களினால், வியாதியினால், மேலும் சிநேகிதரால் கைவிடப்படுவதனால் உண்டான வேதனையும் புலம்பலையும் வெளிப்படுத்தி ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஆழமான தனிப்பட்ட ஒரு ஜெபமாகும் இந்த சங்கீதம். தன்னுடைய துக்கத்தையும் பயத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு இந்த சங்கீதத்திலிருந்து எரேமியா ஒரு சொற்றடை உபயோகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இயேசுவும் கூட சிலுவையில் மேல் இருக்கும்போது இது நின்று மேற்கோள் காட்டினார். வியாதினாலும் கஷ்டத்தினாலும் உலகத்தாரின் அல்லது நீதிக்கு விரோதிகளானவர்களின் எதிர்ப்புகளினாலும் வேதனையோடு இருக்கும் எல்லா விசுவாசிகளின் இதயபூர்வமான துயர சத்தத்தை இந்த ஜெபமானது வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, அவர் சொல்கிறார், தாவீது சொல்கிறார் 15ஆம் வசனத்திலே, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். மை டைம் இஸ் யுவர் ஹேண்ட், என்னுடைய காலம் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். பிரியமானவர்கள், அடுத்தபடியாக அவர் சொல்கிறார், அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அவருக்கு பயந்தவர்களுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு நன்மையை தருகிறவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல, 23ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள், உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். லவ் யுவர் காட் with all your heart, with all your mind, with all your soul. ஆத்மாவை, முழு இருதயத்தோடு ஆத்மாவை ஆண்டவர்கள் அன்பு கூற வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். Thank you friend, God bless you.